இந்த வீடியோவில் எப்படி சூப்பர் டேஸ்டியாக அண்ட் சூப்பர் குவிக்காக நொங்கு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கட்டிங் போர்டில் கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதை நல்லா சாப் பண்ணிக்கோங்க. ஆல்மண்ட்ஸோடு நான் இதில் 8 நொங்கு சேர்த்துருக்கேன். சாஃப்டான நொங்கு மாதிரி வாங்கிக்கோங்க. ஹார்டாக இருக்கிறதுலாம் போட்டுக்காதீங்க. ஹார்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டமக் பெயின் வரும். ஸோ சாஃப்டாக ஈஸியாக கட் ஆகிற மாதிரி இருக்க நொங்கை எடுத்துகிட்டு அதை நல்லா நீங்கள் கட் பண்ணி ஒரு ஃபைனாக க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க நொங்கை ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. இப்போது கார்னிஷ் பண்ணுறதுக்காக கீ எடுத்திருக்கேன். கேஷ்யூஸ் ஃப்ரை பண்ணுறதுக்காக தாளிக்கிற பேன் சின்னதாக எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணிவிட்டு அது மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கீ மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதோட 1/2 கப் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கேஷ்யூஸோட சாப் பண்ணி வச்சுருக்க ஆல்மண்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் வரும், ஒரு லைட் ப்ரௌன் வரும். அப்போவே நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு இதில் 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஹீட் ஆனோன்னு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கார்டமம் பவுடர் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதோட 4 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. ரவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 7 to 8 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு இந்த மில்க் கொஞ்சம் திக்காக வர ஆரம்பிச்சிடும். ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு பாயில் ஆனோன்னே ரவை டெவலப் ஆகிட்டு உங்களுக்கு ரொம்ப திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் ஒரு மில்க் கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிட்டு இருங்க. இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூல் டவுன் பண்ணிடுங்க. கூல் டவுன் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருக்க பாயசத்தில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சாப் பண்ணி வச்சுருக்க நொங்கை ஆட் பண்ணிக்கோங்க. நொங்கு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ அண்ட் ஆல்மண்ட் மிக்சரை லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. பாயசத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், subscribe பண்ணுங்கள். And that's all about today's video and I'll see you on the next one. Bye bye.